நாங்கள் மதுரையிலேருந்து வரோம். என்னோடய பேர் பர்னி. இங்கே நியூ இயருக்காக போயிட்டு வந்தோம். உண்மையிலே பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பட் அது நம்ம கையில் தான் இருக்குது மெயின்டைன் பண்ணுறது. இப்போயே அங்கங்கே கவர்ஸ்லாம் பார்க்குறேன். இனிமேல் நல்லா வச்சுப்போம். வேறு என்னென்ன குறைகள் இருக்குது, நிறைவுகள் இருக்குது, அது இனிமேல் தானே தெரியும். அது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் மக்கள் வச்சுக்கணும். குழப்பங்கள் எதுவும் இல்லையா? இல்லை எல்லாத்துக்குமே கைட் பண்ணுறதுக்கெலாம் ஆள் போட்டிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம பக்காவாக வச்சு. ஆக்சுவலாக மதுரையிலேருந்து வரேன். என்னோடய நேம் முகமது ஆசிஃப் சுல்தான். இன்றைக்கி காலையில் வந்து பஸ் எல்லாமே கிளாம்பாக்கத்தில் தான் வந்து நிப்பாட்டினாங்க. பட் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான கனெக்டிவிட்டி இன்னும் அந்த கிளியராக வந்துட்டு பேசஞ்சர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல. எல்லாமே அந்த ரேம்பில் ஃபுல் ரோடு இறங்கி திருப்பி அந்த ஃபுல் ரோடு இறங்கி தான் வந்து பஸ்ஸு போட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். வழக்கமாக கோயம்பேடு வந்து வருவீங்க, அதுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி இருக்குது? இல்லை, கோயம்பேடுனா நம்ம இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி உள்ளே போயிட்டு திருப்பி நம்ம அங்கேருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இது வந்து லைக் இன்னும் நம்ம போக போக தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2-3 தடவை ட்ராவல் வந்ததுக்கப்புறமா தான் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும். பண்ணிருக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. பட் ஆனால் எல்லாமே வந்து ஹெல்ப் லைன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோன்னு சப்போர்ட் வந்து பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது போக போக இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே எங்கெங்கே இருக்குது என்னன்ற ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் அதிகமாக தெரியல. ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் தடவ வேண்டியதாக இருக்குது, எங்கே இருக்குது எது இருக்குன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி இது நல்லாயிருக்கும். விளம்பர பதாகைகள் வச்சுருக்காங்க, எங்கெங்கே எது இருக்குன்னு அதுதான் அப்படியே தடவிட்டே பார்த்துட்டு போகணுங்க. இது ஹெல்ப்லைன் இருந்துச்சுன்னா ஓகே இங்கே போங்க சார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு லிஃப்ட்டை பிடிக்கிறதா, இல்லை இது எஸ்கலேட்டரை பிடிக்கிறதா, இல்லை வாக்கிங் போகிறதா, இந்த இதெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க போல இருக்குது. இன்னும் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணால் தான் நல்லா தெரியும். நல்லாயிருக்கு. இது வேறு எதுனா உங்களுக்கு நீங்கள் கருத்து சொல்லணும்னா எதுனா இன்னும் வந்து பாத்ரூம்லாம் வந்து இன்னும் ஸ்வீப்பர்லாம் நிறையா பண்ணியிருக்கலாம். ஒரு தடவை போயிட்டு வந்தோடனே மறுபடியும் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணும்போது புதுசாக இருக்கும்போது நல்லா இருந்தது. இப்போ நிறைய பேர் போயிருப்பாங்க, அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. அது கொஞ்சம் க்ளீன் ஆள் நிறையா போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. அங்கே சுகாதாரம் மட்டும் கிடக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் பார்க்க மற்றபடி நல்லா இருக்குது. பேர் கோட்டீஸ்வரி, கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் பெருசாக நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து மாதிரி கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ண மாதிரி வெயிட்டிங் ஹால் மாதிரி இருந்தாங்க. உள்ளே இருக்குது எல்லாம் வெயிட்டிங் ஹால்லாம் எல்லாம் இருக்குமே, எல்லாம் பெட்டோட இருக்குது எல்லாம். பரவாயில்ல. வந்து மாற்றி மாற்றி விட்டாங்க. எங்க அவங்களுக்கு ஏற்படுறது அவங்களுக்கு தெரியுது. அதை கொஞ்சம் கிளியராக அவங்க இன்ஃபார்ம் பண்ணாலும் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் படிக்காத டிஃப்ரென்ஸாக இருக்குது. படிக்காதவங்களாம் போய் தேடி வரணும். அந்த மாதிரி 2 முறை 3 முறை அவங்க சுற்றினாங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டமாயிடும். பஸ்ஸே பார்த்தீங்கன்னா 2 முறை சுற்றி வந்தாங்க, இன்ஃபார்ம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணால் பெட்டராக இருக்கும். வேறு என்ன மற்றபடி எல்லாமே கொஞ்சம் வேறு கிளியராக தான் பண்ணியிருக்காங்க. என்ன விசேஷத்துக்காக ஊருக்கு போனீங்க அன்றைக்கி? போடா